வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானங்க முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் இந்திரன் பிறந்த நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதமும், பிறகு வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் சிவன் பிறந்த நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம், அதன் பிறகு வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் 3 பாதம், முதல் பாதம் 2வது பாதம் 3வது பாதம். 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் கொண்ட அற்புதமான ராசி தானுங்க மிதுன ராசி. ராசி அதிபதி புதன். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கருடன் பிறந்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 193 டிகிரி துலா ராசியில் விருச்சிக லக்னத்தில் பிறக்கப்படக்கூடிய மார்ச் மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ராசியாதிபதி புதன் ராசிக்கு 9வது பாவகத்தில் பிதிருஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், பிதிருஸ்தானாதிபதி 9வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான், உங்களுடைய ராசியாதிபதி புதன், உங்களுடைய ராசிக்கு மிதுன ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான், 3 கிரகங்களும் 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுபோக புதன் ஆதித்ய யோகத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. 9வது பாவகத்துக்கு அதிபதி பிதிருஸ்தான அதிபதி அஸ்தமனம் ஆயிடுவார். உங்களுடைய ராசிநாதனா அஸ்தமனம் ஆயிடுவார். மாத தொடக்கத்தில் இருந்து 4ஆம் தேதி வரை, மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை, அந்த 4 நாட்களில் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த ஒரு தருணம் கிடையாது. முக்கியமான முடிவுகள் எடுக்கணுன்ற எண்ணங்கள் இருந்தால் அந்த 4 நாட்கள் கழித்து எடுத்துக்கிடுங்க. 4 நாட்கள் பிறகு எடுத்துக்கிடுங்க. நான் வெளியூர் போகலாம்னு இருக்கிறேனுங்க, வெளிநாடு போகலாம்னு இருக்கிறேனுங்க, ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, மேற்கொண்டு இப்போ முடிவு பண்ண போகிறேன் அப்படின்னா 5ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அஸ்தமனம் ஆகக்கூடிய தருணம் நமக்கு சாதகமாக இருக்காது, பாதகமாக தான் இருக்கும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்திடும். போகாத இடத்துக்கு போனன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்திடும். அதனால் தகிரியஸ்தானாதிபதியோட உங்களுடைய ராசியாதிபதி சேர்ந்து யோகமாக இருந்தாலும் அஸ்தமன யோகமாக இருக்குது. அது நமக்கு சாதகம் கிடையாது, பாதகம்தான். 4 நாட்களுக்கு பிறகு உண்மையிலேயே சாதகமாக இருக்கும். அது எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பூர்வ புண்ணிய தோஷம் இருக்குதுங்க அப்படின்ட்டு திருமண தடையாக இருந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது புத்திர தடையாக இருந்தாலும் சரி, இந்த தருணம் மார்ச் மாதம் 4 தேதிக்கு மேற்கொண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான், பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16ஆம் தேதி வரை ஒரு சில வீட்டில் 3 அண்ணன் தம்பிங்க 4 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. யாருக்குமே கல்யாணம் ஆகியிருந்திருக்காது, கல்யாணம் ஆகியிருந்தாலும் குழந்தை பாக்கியம் இருந்திருக்காது. ஏதோ ஒரு சங்கடத்தோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்க தானே செய்கிறோம். அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு தான் முன்னோர்கள் செய்த சங்கடங்கள் இந்த தருணத்தில் சரிப்படுத்திக்கிடலாம். நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்களாலேயோ குலதெய்வ வழிபாடுகளாலேயோ அல்லது உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகளாலேயோ உங்களுடைய பூர்வ புண்ணிய சாபங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான அருமையான ஒரு தருணம், அற்புதமான ஒரு தருணம். இந்த மாதிரி யோகம் மிதுன ராசி நண்பர்களுக்கு வர்றதுக்கு சத்தியமாக மறுபடியும் 30 வருஷம் ஆகும். பிதிரு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி, பிதிரு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அப்போது சனியும் சூரியனும் ஒரே பாவகத்தில், அதுவும் அஸ்தமனமாக இருக்கிறத விட்டுடுங்க. அஸ்தமனம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் உதாரணத்துக்கு மாத தொடக்க அன்னைக்கு, அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு
சூரிய பகவான் 316 டிகிரியில், சனி பகவான் 315 டிகிரியில், 1 டிகிரி வித்தியாசம்தான். சூரிய பகவானோட எந்த ஒரு கிரகமும் 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் அஸ்தமனம் ஆகிடுவார். அப்போது அந்த 4 தேதி விட்டுடுங்க. 5ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை நீங்கள் செஞ்ச ஒரு பாவத்துக்கு பரிகாரம் இல்லை, உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுறதுக்கு உண்டான அருமையான தருணம். நமக்கு தெய்வ தேவர்களுடைய அனுகிரகங்கள் இருக்கின்றது இல்லை அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் இருக்கணும், முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் நமக்கு வரணும், பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் வரணும். அப்போ மிதுன ராசி நண்பர்களுக்கு உகந்த ஒரு தருணமாக வரக்கூடியது மார்ச் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு, 4ஆம் தேதியிலேருந்தே கணக்குன்னு வச்சுக்கோங்க, 5லிருந்தே 16ஆம் தேதி வரை உண்மையிலேயே அருமையான தருணமாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. அதுபோக இன்னும் ஒரு சில நண்பர்கள் சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. 10 வருஷமாக 15 வருஷமாக 20 வருஷமாக நல்லா இருந்த தொழில் 2 வருஷமாக 3 வருஷமாக ரொம்ப சங்கடமாக இருந்து அந்த தொழிலை எடுக்கிற மாதிரி ஒரு மனநிலைகள் வந்திருப்பீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, 10 வருஷமாக 20 வருஷமாக செஞ்ச வேலையே நமக்கு சரியாக அமைஞ்சிடல இந்த தருணத்தில்னா புதுசாக ஒரு வேலை செஞ்சால் சரியாக வந்துடுமா? பழக்கப்பட்ட குதிரையிலே நம்மளால் பயணிக்க முடியலைன்னா பழக்கப்படாத குதிரையில் போய் பயணிக்கிறதுன்றது அது நல்ல விதம் கிடையாது. நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற வேலையில் மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் சாதகமாக அமைஞ்சிடும். இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு, அதாவது குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வந்துடுவார். புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில், குரு பகவானுடைய நட்சத்திரமும் கூட புரட்டாதி நட்சத்திரம், 4வது பாதத்தில் 330 டிகிரிக்கு சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்ப்பார். ஆனால் 10வது பாவகம் தொழில் ஸ்தானம் இல்லைங்களா, அந்த தொழில் ஸ்தான அதிபதி ஏறக்குறைய ஏற்கனவே நம்மளுடைய ராசிக்கு மிதுன ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தை பார்க்குறார். அப்போது சூரிய பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், அதாவது பரிவர்த்தனை. இந்த தருணங்களால் நீங்கள் புதுசாக தொழில் செஞ்சாலும் சரிங்க, இல்லை ஏற்கனவே தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி, இந்த தருணம் சத்தியமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவோம். அப்போது இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் தான் பொருந்தது. நிறைய படிச்சிருக்கிறனுங்க, படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, அனுபவம் இருக்குது, ஏகப்பட்ட அனுபவம் இருக்குதுங்க, அந்த அனுபவம் வெளிக்காட்டுறதுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன் அனுபவத்துக்கு நான் பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யணுங்க, மாதத்துக்கு 3 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்குதுங்க, 20,000 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. இப்படியெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் உண்மையிலேயே அற்புதமாக இருக்கும், அருமையாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த வகையில் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும்னா, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தகரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து தொழில் ஸ்தானாதிபதியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3வது பாவகம், 7வது பாவகம், 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம். அதுபோக லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் இருந்தாலும் உச்ச நிலையில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை 11வது பாவகத்தை பார்க்குறாரு. 11வது பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறார், லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குறார். இந்த கிரக அமைப்புகளால், இதன் அடிப்படையால் மிதுனராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் வரப்போகுது, ஏற்றங்கள் வரப்போகுது. வேலை வாய்ப்பு ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது, அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க, ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். அதுபோக பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம், பொருளாதாரத்தில் நிறைய பேருக்கு சங்கடங்கள் இருக்க தான் செய்யுது. ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் வரலன்ட்டு, பல பேருக்கு வாங்கின படத்தை கட்ட முடியலையேன்ட்டு. அப்போது இந்த தருணம் எடுத்துக்கிடுங்க, லாபஸ்தானாதிபதி நம்மளுடைய ராசிக்கு
8வது பாவகத்தில் மறைஞ்சாலும் உச்சமாக இருக்கிறார். ஏன்னா லாபஸ்தானாதிபதி செவ்வாய் மிதுன ராசிக்கு 6 அவரே. 6 8ல் இருக்கிறது சிறப்பு. அதுபோக அந்த செவ்வாய் தனஸ்தானாதிபதி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார். நீங்கள் 16ஆம் தேதி வரைக்கும் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு 16ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். 5ஆம் தேதியிலிருந்தே சாதகமாக இருக்கும். மார்ச் 5ஆம் தேதியிலிருந்தே ஏதோ ஒரு வகையில் மன அழுத்தம் மிதுனராசி நண்பர்களுக்கு சரியாக போகுது. அதுபோக 5வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் இருந்தாலும் மார்ச் அந்த 16ஆம் தேதின்னு சொன்னோம் பாருங்கள், அந்த தேதியில் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்துக்கு வந்துடுவார். சனியும் சுக்கிரன் இந்த 2 பேரோட இணைவு சூப்பராக இருக்கும். சனி பகவான் சுக்கிர பகவான் மிக சிறந்த ஒரு நண்பர்கள். அவங்களுடைய இணைவு ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அப்போ புத்திர வளர்ச்சி ஏற்படுறதுக்கான நேர காலங்களை கொடுத்துரும். அப்படி மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அப்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய தருணமாக வரக்கூடிய மார்ச் மாதம் இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லைங்க. மார்ச் 5ல் இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிலருக்கு சிறப்பாக இருக்கும். 16ல் இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு சிலருக்கு சிறப்பாக இருக்கும். அதுபோக 5ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார ஒரு சில நண்பர்களுக்கு வழக்கு பிரச்சனை நீங்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேனுங்க, கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம் ஆகி போச்சுங்க, சங்கடமாக இருக்குதுங்க, காதலர்களுக்கு இடையிலே சங்கடமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே 5லிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார சரியாகும். உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது மற்றவங்க கேட்டுக்கிடுவாங்க. உங்களுடைய உழைப்புக்கு உயர்வு ஏற்படும். அதான் உழைப்புக்கேற்ற உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக மார்ச் மாதம் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னாங்க, லக்னத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ராசிக்கு கொடுக்கறதில்ல, நட்சத்திரங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ராசிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறதில்ல. இது எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மிதுன ராசிக்கு மரகத கல் போடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க, ரைட்டு. ஆனால் மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்கிறோமா அப்படின்றது மேக்சிமம் யாரும் பார்க்கறது இல்லைங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு கலர் என்ன, நிறம் என்ன? இப்போ மிதுன ராசினாவே எடுத்த உடனே எல்லோரும் என்ன சொல்லிவிடுவீங்க? பச்சை கலரும் சொல்லிவிடுவீங்க. அதே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் நீங்கள் அதாவது இளம் சிகப்பு பயன்படுத்தி பாருங்கள், உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் உங்களை அறியாமலேயே அந்த இளம் சிகப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இளம் சிகப்பு மேலே ஒரு நாட்டம் ஏற்படும். நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு கடவுள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்திரன். அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை தான் மிதுன ராசியில் வர்றது. ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அதிகமாக இந்த வெள்ளை நிறத்தை பயன்படுத்துவாங்க. நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான். தர்ஷாமூர்த்தி பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றது ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம். அப்போது அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் மஞ்சள் கலர், மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்குதுங்க, ஒவ்வொரு கடவுள் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம பின்பற்றுறதுனால நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் கொடுக்க போகுது. இண்டிவிஜுவலாக ஜாதகம் பார்க்கும்போது, தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, நட்சத்திரநாதன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்குடைய கடவுள் யாருன்னு பாருங்கள், உங்களுடைய உபாசனை தெய்வம் யாருன்னு பாருங்கள். அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மனசில் ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள். எதுவாக இருந்தாலும் உபாசனை தெய்வம் அப்படின்னு ஒரு தெய்வம் ஜாதக ரீதியாக இருக்குங்க, ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கிடலாம். குலதெய்வத்துக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உபாசனை தெய்வத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் தைரியமாக கேளுங்க, உபாசனை தெய்வம் எதுங்க, என்னுடைய உபாசனை தெய்வம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். உபாசனை தெய்வத்தை வழிபடுங்க.
சரி நண்பர்களே, மார்ச் மாத பலன்கள் உங்களுக்கு மன நிறைவாக இருக்குன்னு நினைக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.